ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 15 நாளுக்குள்ள ஒரு சுடிதார் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாம், அதாவது புதுசாக தைக்க பழகக்கூடியவங்க எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவுகளை பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்காக ஒரு அளவு சுடிதார், ஒரு கரெக்டாக ஒரு சுடிதார் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுடிதாரை வச்சு அப்படியே டிராயிங் பண்ணி எந்த டேப்புமே யூஸ் பண்ணாமல் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த பேண்ட்டு, ஏன்னா பேண்ட்டு தைக்கிறது நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போ ஒரு அளவு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு பேண்ட் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் அதை நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற அளவு பேண்ட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது ஒரு மெஷர்மெண்ட்லாம் எடுக்காமல் எனக்கு இந்த பேண்ட் கரெக்டாக இருக்குது, இது மாதிரியே தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது நம்ம தைச்சி கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பேண்ட்டு தைக்கிறது ரொம்ப கவனமாக தைக்கணும். ஏன்னா ஒரு சிலர் உடம்பு கரெக்டாக இருக்கும், அவங்களோட சீட்டோட அளவு அதிகமாக இருக்கும், இடுப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் சாதாரணமாக கட் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. ரொம்ப ஒரு மாதிரி நடக்க முடியாது, கால் நடக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் டாப் தைச்சிடுவாங்க. டாப் தைச்சிட்டு இந்த பேண்ட் தைக்கும்போது நிறைய குழப்படிகள் வரும். அது உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை இன்ச்சு பாடி சைஸுக்கு உண்டான அளவுக்கு, பாடி சைஸுன்னா அந்த சீட்டோட அளவுக்கு நம்ம சீட்டோட அளவு எடுப்போம் இல்லையா. அந்த சீட்டோட அளவு எடுக்கும்போது எவ்வளோ எடுத்தால் அவங்கள நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு வேகமாக நடந்தாலும் சரி, இல்லை ரன்னிங் போனால் கூட சரி, ஓடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த கட்டிங்கில் லூஸ் விட்டோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண போகிறது சும்மா சாதாரண, இப்போ புதுசாக எனக்கு ஒரு பேண்ட் ஒன்று கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கரெக்டான பேண்ட்டை வச்சு அப்படியே டேபிளில் போட்டுட்டு மார்க் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுடிதார் பேண்ட் கட்டிங் போட போகிறோம். அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடுறது அப்புறமாட்டி. இப்போ ஒரு அளவு பேண்ட்டு வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது சுடிதாரோட டாப்பு. இது பேண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் கலருக்கு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். இது அளவு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அளவு பேண்ட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த கரெக்ஷனை நம்ம சரி பண்ணணும். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பேண்ட் அவங்களுக்கு போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தவறு அதில் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டு கட்டிங் போடுறதுக்கு அதில் எவ்வளோ கிளாத் மெட்டீரியல் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் குறைஞ்சது 2 மீட்டருக்கு குறையாமல் நம்மளுக்கு வேணும். கரெக்டாக 2 மீட்டர் தான் இருக்குது. 2 மீட்டருக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஏன்னா 2 மீட்டர் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா லென்த்து கூட அதிகம் தைக்கலாம், ஜாயிண்ட் வராமல் இருக்கும். அந்த மாதிரி பெரும்பாலும் இந்த காட்டனில் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா அகலமும் இருக்கும், உயரமும் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் நிறையா ஃப்ளீட் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டானவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த பேண்ட்டை கட்டிங் போடுற முறை ஃபஸ்ட்டு எப்படி போடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பேண்ட் எப்போயுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு இல்லையா, நான் சிங்கிளாகவே விரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, டபுள் ஃபோல்டிங் மடித்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க ஃபோல்டிங் பண்ணி கொடுக்குறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 2 மீட்டர் இருக்குது. 2 மீட்டர் இருக்கும், சிலது 2.25 இருக்கும், 2.5 வரைக்கும் கூட இருக்கும். அந்த காட்டன் மெட்டீரியலில் சும்மா விலை கம்மியான வாங்கணும்னு பார்த்திங்கன்னா 1.80 தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். கொஞ்சம் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி இருக்கும், அந்த இடுப்புலலாம் ஜாயிண்ட்டு போட்டு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி போடுற முறைன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபோல்டிங் மடிச்சிருக்கு இல்லையா, இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். இது என்னோடய பக்கம் இருக்குது. ஓப்பனாக இருக்கிறதுலாம் ஆப்போசிட் பக்கம் இருக்கணும். எப்போயுமே நம்ம எந்த ஒரு கட்டிங் போட்டாலும் ஃபோல்டிங் நம்ம பக்கம் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கட்டிங் போடுற விதம் கரெக்டாக வரும்.
எப்பயுமே ஆப்போசிட் போட்டிங்கன்னா அது சரியாக வராது. அதனால் இந்த பீஸ் மட்டும் கிடையாது, ப்ளவுஸ்னாலும் சரி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சுடிதாரு, ப்ளவுஸு, பேண்ட்டு, எந்த ஒரு மாடல் ட்ரெஸ் தைச்சாலும் சரி நமக்கு வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வசம் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன மாடல் போடுறோமோ, என்ன ஆங்கிளில் எடுக்கிறோமோ, அது வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். அதனால் ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் மடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாக மடிச்சிருக்கு இல்லையா, அது வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டா, கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பக்கம் எப்படி வச்சுக்கிடுவாங்க, ஃபோல்டிங் பண்ணது எந்த பக்கம் ரைட்டாக தான் இருக்கும், அதை இங்கேருந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு பேண்ட் வச்சு இப்படி கட் பண்ணும்போது இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த சைடு நம்ம எடுக்கிறது வந்து கரெக்டாக வராது. அந்த பேண்ட்டுக்குரிய அந்த பெல்ட்டு, மேலே உள்ள பெல்ட் வந்து பத்தாது. இதில் வந்து பத்தும். ஏன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக மெட்டீரியல் இருக்குது. இது இவங்களோட பேண்ட்டு வந்து ஒரு சின்ன பேண்ட்டு தான், ஹைட் இருக்குது, ஆனால் வெயிட் கிடையாது. அந்த சீட்டோட அளவு வந்து அதிகமாக கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு இங்கே பெரிய பீஸ் கிடைக்குது. அதில் அந்த பெல்ட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். பெல்ட்டுங்கிறது வந்து இந்த இடுப்பு பெல்ட் பீஸ், இந்த இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் பீஸை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னா, பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இந்த பேண்ட்டில் இருந்து எடுத்து இந்த மாதிரி டாப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ இதில் வந்து டிசைன் வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. சும்மா ரவுண்ட் நெக் வச்சாலே நல்லா தான் இருக்கும். சும்மா ப்ளைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் பேண்ட் எடுத்து தான் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த ப்ளூ கலர் பேண்ட்டு கிளாத்துலேருந்து எடுக்கணும். எந்த மாதிரி எடுக்கணும், நம்ம போடுற வெட்டி எடுக்கிறத பொறுத்து தான் நமக்கு அதுலேருந்து கழிவுகள் கிடைக்கும். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். அது எந்தளவுக்கு பெரிய பீஸாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம டிசைனிங் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறேன், இந்த மாதிரி பொசிஷனில் போடாதீங்க. இந்த ஃபோல்டிங் மடிச்சிருக்குல்ல, மடிக்காத பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறது கீழ் சைடு வச்சுக்கோங்க. அதாவது கீழ் சைடுனா ரைட் சைடு, என்னோடய பக்கம் ரைட் சைடு. நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களோட பக்கம் ரைட் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பனிங் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் பண்ணியிருக்கணும், ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனிங்கில் இருக்கணும். இது உங்களுக்கு நான் போடுறது, அதாவது புதுசாக தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். இப்போ போட்டுட்டோமா, இப்போ வந்து நீங்கள் அளவு பேண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேண்ட் அவங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கூட அதில் ஒரு சில தவறுகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம திருத்திக்கலாம். இப்போ பெல்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பாருங்களேன். 10 இன்ச்சு இருக்குது இந்த பெல்ட்டு. அதாவது ரெடி அளவு, தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவே வந்து 10 இன்ச்சு இருக்கக்கூடாது, 8 இன்ச்சு தான் இருக்கணும். 8 அதிகபட்சம் 9 இன்ச்சு இருந்தால் போதுமானது. ஏன்னா இந்த சீட்டோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா, இந்த சீட்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நடக்கும்போது தட்டாமல் இருக்கும். இந்த சீட்டோட அளவு, அந்த ஷேப்பு பார்த்து அதிகமாக இருக்கணும். இங்கே இருந்த மணிக்கே வளைவு வரணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த நடக்கும்போது வந்து கால் உரசாமல் அந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இது இவ்வளோ லென்த்து இருக்க வேண்டியதில்லை. இவங்க ஒல்லியாக இருக்கிறனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா, அது ஒன்று மட்டும்தான் கரெக்ஷன். மற்றபடி வந்து இவங்களுக்கு இந்த பேண்ட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் உள்ள அளவை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அவங்களுக்கு இது வந்து ஹைட்டு சரியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படியே எடுத்துடலாம். இதில் வந்து பேண்ட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைப்போம். கேன்வாஸ் வச்சு தைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 மடிப்பு, இந்த இதிலே 2 மடிப்பு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையே 2ஆக மடிச்சிட்டாலே போதுமானதான், நல்ல திக்னஸ் கிடைக்கும். சப்போஸ் பத்தாத பட்சத்துக்கு உள்ள லைனிங் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை கேன்வாஸ் தான் வேணும் எனக்கு நல்லா திக்னஸாக வேணுன்னா கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து சும்மா இந்த கேதரிங் பேண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி சும்மா மடித்து தான் தைச்சிருக்காங்க. இது மாதிரி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அளவு எடுக்கிறது நான் தனியாக சொல்லித்தரேன். இப்போ இதில் இருக்கிற அளவு கணக்கு பிரகாரம் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ அதாவது டேப்பே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற விதம் தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ தான். அந்த பெல்ட் பீஸை விட்டுடுறோம். நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பெல்ட் பீஸை நம்ம விட்டுடுறோம். பெல்ட் பீஸை விட்டுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே, அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுறோம்னா நம்ம மார்க் பண்ணணும்.
ஏன்னா நம்ம இந்த பீஸ் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ரைட்டா, அந்த 1/2 இன்ச்சு நம்ம விட்டுடுறோம். இப்போ இவ்வளோ ஒயராக இருந்தால் போதும். அந்த பெல்ட் பீஸை நம்ம குறைக்கிறதுங்கிறத அப்புறம் குறைச்சிக்கலாம். இப்போது இந்த சீட்டோட அளவு பார்க்குறது வந்து நம்ம இந்த ஃப்ளீட் வரைக்கும் இப்படி வச்சு பண்ணிவிட்டு சில பேர் இப்படியே மார்க் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்டுக்கு துணி இருக்காது. அப்போ அந்த ஃப்ளீட் அந்த அளவு எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஃப்ளீட்டை பூரா வெளியில் எடுக்கணும். எடுத்து நீங்கள் இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். இந்த மாதிரி, அதாவது டேப் இல்லாமல் அளந்து பார்க்குறது நான் சொல்கிறேன். டேப் இல்லாமல் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது. கிட்டத்தட்ட 17 இன்ச்சு வரைக்கும் வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வரும். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து உங்களால் ஃப்ளீட் வைக்க முடியும். இப்போ நம்ம வந்து மேலே உள்ள அந்த பெல்ட்டோட அளவு வந்து குறைக்க போகிறேன். ஒரு 2 இன்ச்சு குறைக்க போகிறேன். அப்போ இதில் 2 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி, இந்த இருக்கு இல்லையா, இதிலேருந்து கீழே அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி அளவு, அதாவது இதுதான் ரெடி அளவு. சரியா, இப்போ ரெடி அளவு ப்ளஸ் இதில் மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச்சு தான் மடித்து தைச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதில் 1 இன்ச்சு விட்டாலே போதுமானது. இவ்வளோ இருந்தாலே போதுமானது. இதே உள்ளே ஃபோல்டிங் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மேலே விட்டுலாம். அப்போ நம்ம மடித்து தைக்கும்போது அந்த இடம் நல்லா கனமாகிடும். இதில் வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக கிளாத் விடாதீங்க, நல்லா இருக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த சீட்டோட அளவு சொல்லியிருக்கேன். இந்த சீட்டோட அளவு எப்படி நான் சொல்லியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல எடுக்க வேண்டியதை 2 இன்ச்சு கூட கொண்டு போயிருக்கேன். ஏன்னா இந்த பெல்ட் பீஸை குறைக்க போகிறேன், இதை அளவு கூட்ட போகிறேன். அப்போது அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா நடக்கக்குள்ள ஒரு ரன்னிங்கில் ஓடுறதுக்கு கூட வசதியாக இருக்கிற காரணம் அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சாதாரண மெத்தட். அதில் வந்து உங்களுக்கு ஒரு வளைவு கொடுக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு அடுத்த கட்டிங்கில் நான் சொல்கிறேன். இது வந்து சும்மா நார்மலாக இப்போ கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வேணும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளீட் கொஞ்சம் குறைஞ்சிரும். இது வந்து சும்மா நார்மலாக சாதாரண பேண்ட்டுக்காக நான் உங்களுக்கு அளவு சொல்கிறது. ஆனால் இந்த ஷேப் வந்து இதில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் அது எடுக்க வேண்டிய பேண்ட்டுக்கு நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஷேப் அந்த இடத்துல ரவுண்டு ஷேப் கொஞ்சம் கிடைக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக கிளாத் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ஷேப் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் சீட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அதாவது அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த ஷேப் எடுக்கிறது வந்து ஃப்ளீட் ரொம்ப வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ளீட் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னா அதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு இதை அப்படி நான் கட்டிங் போட்டு காமிக்கிறேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த ஷேப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் போட்டு கட்டிங் எடுத்துக்கலாம். அந்த ஷேப் எடுத்தோம்னா இங்கே கொஞ்சம் ஃப்ளீட் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கொச நிறைய இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம், இப்படியும் வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஒரு பேண்ட் வெட்டி எடுத்துட்டோம். கீழே உள்ள பார்ட் வெட்டி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் எடுக்க போகிறோம். இந்த பெல்ட் எவ்வளோ எடுக்க போகிறோன்னா அதை அளந்து பார்த்துக்கோங்க. நமக்கு டேப் வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம அளவு வச்சு வெட்ட போகிறோம் ஈஸியாக. 11 இன்ச்சு இருக்கா, அப்போ 44 இன்ச்சு வரைக்கும் வருது. ஏன்னா 4 மடிப்பாக இருக்கு இல்லையா.
இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டிங் பண்ண பக்கம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டே வராது, சுத்தமாக ஜாயிண்ட் வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் ஃபோல்டிங் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ நம்ம கீழ் பக்கம் எடுத்ததுனால இந்த சைடு வந்து உங்களுக்கு கிளாத் மெட்டீரியல் வந்து நிறைய கிடைக்கும். சில பேர் குறுக்க நெருக்க போட்டு வெட்டிட்டு டிசைன் பண்ணுறதுக்கு கிளாத் இல்லைன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஃபோல்டிங் பண்ணதை நான் என்னோடய பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மடித்து தைக்கணும். கரை மெட்டீரியல் குறையா இருந்துச்சுன்னா கரையை மட்டும் மடித்து வச்சுக்கோங்க. இல்லை நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும் மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த நாடா கோர்க்கிறதுக்கு மடித்து தைக்கிறோம்ல, அதுக்காக. அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு 10 இன்ச்சு இருக்குன்னு. அந்த 10 இன்ச்சு வேண்டியது கிடையாது, 8 இன்ச்சு இருந்தால் போதும். அதிகபட்சம் 9 இன்ச்சு. இந்த தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ரைட்டா? இந்த அளவு பார்த்திங்கன்னா, இந்த பெல்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிடாதீங்க. இது வந்து ரெடி அளவு. இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறோம். அப்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். ஒரு பக்கம் நம்ம மடித்து இந்த ஓப்பனிங்க்கு தைச்சிருப்போம், இன்னொரு பக்கம் ஜாயிண்ட் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா தான் சரியாக வரும். இதையும் சொல்லிடுறேன். இது ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அப்போ நம்ம அதை மடித்து தைக்கும்போது நமக்கு ரெடி அளவு சரியாக வந்துடும். அவ்வளோதான். இதை அப்படியே கட்டிங் போட்டு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து ஃப்ளீட் கொஞ்சம் தான் வரும். ஏன்னா இவங்க ஆள் ரொம்ப வெயிட் கிடையாது. இதில் இவ்வளோ தூரம் மடிச்சிடுறோம், மடித்து தைச்சிடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதை மடித்து தைச்சிடுறோம். அப்போது இவ்வளோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் தான் நம்ம ஃப்ளீட் ஒரு 4 ஃப்ளீட் வச்சோம்னாலே சரியாக போயிடும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது வந்து அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பீஸ் மேலே ஏறிடும், இதில் அட்டாச் பண்ணிடுறோம். அதே மாதிரி மேலேயும் மடித்து தைச்சிட்றீங்க. ரைட்டா? உங்களுக்கு சும்மா ஒரு ஷேப் நான் வச்சு காமிக்கிறேன். புரியாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும் இல்லையா, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அதே உயரம் கரெக்டாக வந்துடும். இந்த ப்ளீட்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளடைக்கு வந்துடும். இதில் தையல் போடும்போது இதுவும் இந்த சுருக்கம் பூரா உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் அவங்க கொடுத்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, இது எதுக்காக நான் குறைக்கணும்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, மெயின் அதை சொல்லிடுறேன். ஏன் குறைக்க சொன்னேங்கிற காரணம் தெரியணும் இல்லையா. இவ்வளோ தூரம் நீங்கள் பெல்ட் இவ்வளோ தூரம் இறக்கம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இடுப்புக்கு கீழே வந்துடும், இந்த ஃப்ளீட்லாம் கீழே வந்துடும். அப்போது வந்து நடக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சல் தெரியும். கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா தான் அந்த இடுப்பை மட்டும் அவங்க கவர் பண்ணிவிட்டு மீதி பூரா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவு குறைக்க சொல்கிறது. மற்றபடி ஆள் வெயிட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு அளவு பேண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த அளவு பேண்ட்டு பிரகாரம் அப்படியே போட்டு ஈஸியாக வெட்டுற மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ண விதத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது தைக்கிறத நம்ம அடுத்த பதிவில் தைக்கிறது பார்க்குறோம். இவ்வளோ தான். பேண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. பேண்ட் வெட்டிட்டோம், இவ்வளோ மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா இருக்குது. எத்தனை இருக்குது பாருங்கள், 4 பீஸ் இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப்புக்கு வந்து என்ன மாடல் வேணாலும் நம்ம வைக்கலாம். இதில் டிசைன் இருக்கிறதுனால தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ப்ளைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் டிசைன் அழகாக பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக இதில் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அது தேவையில்லைங்கிறத தைக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேண்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ அடுத்த பதிவில் இது எவ்வளோ ஈஸியாக தைக்கலாங்கிறத ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு பேண்ட்டு கட்டிங் போடுறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு விவரம் சொல்கிறதுனால டைமிங் கூட எடுத்திருக்கேன். கடன் கட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் போதும். எங்கே நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம்.
இப்போ நான் கட் பண்ண பேண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுவும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பேண்ட் கட் பண்ணுறது இவ்வளோ தான் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் தச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த பேண்ட்டை வந்து ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். அது இதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது 5 நிமிஷத்தில் பேண்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற பதிவு தான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு அதாவது நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னதுனால தான் டைமிங் கூடுது. இல்லைன்னா 5 நிமிஷங்கிறது தாராளமாக போதுமானதில் தான். ஏன்னா ஒரு டக்குன்னு போட்டு 5 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஒரு பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, 5 நிமிஷம் போதுமான அளவு. அந்த அளவுக்கு குயிக்காக நீங்களும் கட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இதை தைக்கிறத பார்க்கலாம். பாய்.